ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசினா நம்ம தொண்டையில என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்ற விஞ்ஞான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். மனித முகத்தில் பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டின் அதாவது கபாலத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி குரல் வளையின் கீழ்ப்பகுதி வரை தொண்டை என்கிறது மருத்துவம். இந்த தொண்டையை மேலும் 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அவை முகத்தோடு இணைந்த தொண்டை, வாயோடு இணைந்த தொண்டை, குரல் வளையோடு இணைந்த தொண்டை. வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது. அதே போல் மூக்கிலிருந்து சுவாச குழாய் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்கு போகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் கிராசிங் போன்றது. சுவாச பாதையை சாலை என்று வைத்துக் கொண்டால் உணவு பாதைதான் ரயில்வே பாதை. சாலை எப்போதுமே திறந்தே இருக்கும், காற்று போய் கொண்டிருக்கும். உணவு பாதையில் உணவு வரும்போது, அதாவது நாம் சாப்பிடும்போது சுவாச பாதை மூடிக்கொள்ளும். உணவு போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும். இதில் எதற்கு கதவு போன்ற அமைப்பு என்றால், உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவோ போனால் உணவுப் பொருள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். அப்படி சாப்பிடும்போது சுவாச குழாய் திறக்கும். சுவாச குழாய் திறந்தால்தான் பேச முடியும். இப்படி திறக்கும் சுவாச குழாய்க்குள் உணவுப் பொருள் தவறாக நுழைந்துவிடும். இதை வெளியேற்றும் முயற்சியில் சுவாச குழாய் உள்ளே நுழைய உணவை வெளியே தள்ளும். இதைத்தான் புறையேறுதல் என்கிறார்கள். மருத்துவ துறையில் இதை வாட்ச்டாக் மெக்கானிசம் என்று கூறுகிறார்கள். சிலருக்கு தூங்கும் போது புறையேறும். அசந்து தூங்கும் போது அவரையும் அறியாமல் உமிழ்நீர் வழிந்து சுவாச குழாய்க்குள் நுழைந்துவிடும். அதற்கு அதிகாலை எழுதல், தியானம், யோகா, உடற்பயிற்சிகள் செய்தல், வழிபாடு, பிரார்த்தனைகள் இவைகள்தான் உதவும். இப்படி உணவு பாதையையும் சுவாச பாதையையும் நமது முன்னாள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து தெளிவு பெற்றதால் தான் சாப்பிடும் போது பேசாமல் சாப்பிட வேண்டும் என பெரியோர்கள் சொல்கிறார்கள்.